ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு ரவா லட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, அடுப்பு ஆன் பண்ணி. அதில் ஒரு கப், நான் கப்பு காட்ட மறந்துட்டேன், ஒரு கப் ரவை போட்டிருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சியில் போட்டு நல்லா குறன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை எடுத்து ஒரு குண்டால் கொட்டிக்கோங்க. மறுபடியும் அதே ஜாரில் நீங்கள் அளந்த அதே கப்பில் 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் சுகர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கட்டும்னு கம்மியாக எடுத்திருக்கேன். நிறைய சுகர் வேணுங்கிறவங்க 1 கப் எடுத்துக்கலாம். அதில் 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணி மறுபடியும் அதையும் அந்த ரவையோடையே சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயை வச்சு அடுப்பு ஆன் பண்ணி நெய் ஊற்றி சின்ன சின்னதாக பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்ல ஒரு சிவந்தோனை அதை எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வெது வெதுன்னு பால் எடுத்து வச்சுருக்கேன். இளஞ்சூட்டில் இருக்கும், அது போதும், ரொம்ப சூடாக ஊற்ற வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கையில் உருண்டை பிடிங்க. நல்ல அழகான ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு செய்யும் போது கொஞ்சம் குளன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் லட்டு, ஆனால் நேரம் ஆக ஆக இறுகிரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு ஈஸியான கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப சுலபமாக நீங்கள் ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோ சுலபமான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.